ஹலோ கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் நாகர்கோவில் ஷோரூமில் இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டியூக் 200 நியூ கலர் பைக் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துகிட்டு அதுமாதிரி ரைட் ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து லுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கலர் இப்போ தான் இருக்குது. இனி ஃபியூச்சரில் தெரியும், அப்டேட் ஆகும் கைஸ், பார்ப்போம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த கலர், நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம இனி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கலர் வரும், உங்களை அப்டேட் பண்ணுறேன். இனி பார்த்தீங்கன்னா டியூக் 390 வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் 350 வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்டிங்க, அதுவும் பார்த்துலாம். சரியா கைஸ்? ஓகே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூன்னு சொல்லிட்டு கலர் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரஞ்சு இல்லை, சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தான் அட்லாண்டிக் ப்ளூ. இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா? இந்த பைக்கோட மைலேஜ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நிறைய சேல்ஸ் ஆகுது கைஸ். நிறைய மாதிரி சீட் ஹைட், நான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.5 இருப்பேன். எனக்கு அட்ஜஸ்ட் வெயிட் இல்லை கைஸ், வெயிட் ரொம்ப கம்மி இந்த பைக்கு. நல்லா இருக்குது ஸ்டார்டிங்கு ரைசிங் கொடுக்கும்போது. ஓகே, கிட்ட தான் நம்ம போக போகிறோம். ஓகே தான், ஒரு இழுத்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபன் பண்ணி ஓட்டினா நீங்கள் கண்டிப்பாக டியூக் 200 வாங்கலாம் கைஸ். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஓவர் பவர் மாதிரிலாம் தெரியாது. நிறைய பேர் கேட்பீங்க டியூக் 160 எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 160 எடுக்கிறது பதிலாக 200 எடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பைக் நீ மாற்ற அவசியம் இல்லை கைஸ். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க, 5 வருஷம் பைக் ஓட்ட போகிறீங்களா, இந்த பைக் எடுங்க. டியூக் 160 எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கைஸ். நீங்கள் ஐயோ பைக் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க. 200 எடுத்தால் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதான் சொல்ல வரேன். எப்போ அது என்னடா இது சமல்ல ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில எனக்கு. Insta 360 நாசம் ஆகிடுச்சு. இது டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓட்டலாம், ஃப்ளிக் பண்ணி சூப்பராக கட் பண்ணி ஓட்டலாம். ஓவர் பவர் மாதிரி தெரியலை. 250 பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருந்த ஒரு ஃபீல் ஆகும். 390 சொல்லவே தேவையில்லை. 390 நான் வச்சுருக்கேன் கைஸ். நான் 390 யூஸர் தான், அதனால தான் எனக்கு இது பவர் கம்மியாக தெரிய மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கோங்க சரியா? அது இல்லாமல் இப்போ வந்து நமக்கு நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூமில் வந்து சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் வந்து லோவஸ்ட் அமௌண்ட், ரொம்ப லோவாக நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதான் இப்போ அவங்க ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஒரு பைக் ஒரு இடத்துல நிறுத்தி விட்டு கரெக்டாக சொல்கிறேன் சரியா? இந்த பைக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு. வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரைசிங் கொடுக்கும்போது இருக்குது. நீங்கள் ஸ்மூத் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும்னா ஹோண்டா பைக் எதிர்பார்க்கலாம் கைஸ். நீங்கள் வந்து ஹோண்டா ஆர்எஸ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அந்த பைக் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும், வைப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா. செம்மையாக இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம்ல பிரேக்கிங் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு செம்மையாக இருக்குது. சின்ன வண்டி மாதிரி இருக்குது, ரொம்ப சின்ன வண்டி மாதிரி இருக்குது. இது மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா 35 கிடைக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். 200 160 எடுத்தால் 45 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் ஒரு பைக் இருக்குது 160, அது பார்த்தீங்கன்னா 40 கிடைக்குது. அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, 40 கிடைக்குது. அப்போ என்னென்னா கன்ஃபார்மாக 45 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. டியூக் 160 சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 35 கிடைக்கும் கைஸ். 40 தான் சொல்ல மாட்டேன், 35 கிடைக்கும், அவ்வளோதான். என்றைக்கு நான் இந்த சைடு வந்தாலும் ட்ரெயின் வந்துடுது கைஸ். யாருக்கெல்லாம் கேடிஎம் டியூக் 200 பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலரு மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சரியா? பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ கிடையாது கைஸ். இப்போ போனால் நிறைய நம்மளை தான் பார்ப்பாங்க. ரியாக்ஷன் வீடியோ பார்ப்போமா? அடிக்கடி கட் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் டிராஃபிக் டைமில் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் தெரியுதுன்னா, நான் இப்போது 1 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். ஹீட்டிங்லாம் இல்லை இது வரைக்கும்.
இது மதியானம் 1 மணி ஆகுது கைஸ். ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவெஞ்சர்ஸ் அசம்பிள். ஓடு 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 ஓடு. நியூ பைக், அதனால் பார்த்து பைய கொண்டு போவோம். ஓகே, இனி நம்ம தான் சவுண்டாக நல்லா இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி ரைட் பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு ஓவர் பவர் வேண்டாம், எனக்கு டீசன்ட் பவர் போதும். அது மாதிரி ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு மைலேஜ் வேணும். ஒரு 5 வருஷம் ஒரு பைக் எடுத்தேன்னா ஒரு 5 வருஷம் ஓட்டுவேன். அதுவும் இல்லாமல் ஜாலியாக 5 வருஷம் ஓட்டினோன்னா இந்த பைக் எடுங்க. அதுக்கு மேலேயும் ஓட்ட முடியும். நான் சொல்கிறேன், எல்லோரும் நான் என்ன மாதிரி பட்ட பசங்களாம் 5 வருஷம் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே தான் போனோம். ரைட் சைடு போனால் வண்டி வருமா, லெஃப்ட் சைடு போனால் வருமா? ஓகே, இதில் ஒரு இழுத்து பார்க்கலாம். சரியா? ஓகே, நீங்கள் இப்போ ஃபன் பண்ணி ரைட் பண்ணணும், சிட்டியில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க இருக்கேன், உங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டீசன்ட் மைலேஜ் 35 மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபன் பண்ணி ரைட் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க, எதுக்குடா இந்த பைக் எடுத்த, வேறு பைக் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க. சர்வீஸ் மெயின்டென் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். நீங்கள் 390 250 ஒரு பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல டீசென்ட் சர்வீஸ் இருக்குது. அது ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவைலபிளாக இருக்குது, எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் கிடைக்குமா ப்ரோ ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கேடிஎம் முன்னாடி மாதிரி இல்லை, நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். இப்போ வந்து நம்ம கம்பெனியில் தான் வாங்கணும் இல்லை, நீங்கள் வெளியில் தேர்ட் பார்ட்டி கடைக்கு போனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்குது கைஸ். அதனால உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம் இந்த பைக்கை ரைட் பண்ண எப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண நல்லா தான் கைஸ் இருக்கு. கைஸ், நம்ம வீடியோ எடுக்க வந்தால் நல்லா மழை வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மழை வருது, பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். இப்போ நம்ம இந்த பைக்கில் எக்ஸா சவுண்டு கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து எல்லா கியர் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜபிள் தான். 5.5 தான் இருப்பேன். எனக்கு 2 சைடும் ஓரளவுக்கு எத்துது கைஸ், தெரியும். பார்த்தீங்களா, ஒத்த கால் மேலே வச்சா ஒத்த சைடு ஃபுல்லாக எத்துது. ஓகே, இதுக்கு எக்ஸா சவுண்டு கேட்போம். கேட்டுட்டு நம்ம எல்லா கியர்லேயுமே மூவ் பண்ணுவோம். சரியா? நான் இப்போ ரைட் பண்ணுற இடத்துலேருந்து தான் இது ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணும்போது இந்த ஃபிட்டப்ஸர் இருக்குது தெரியுமா, அதில் வைப்ரேஷன் ஆகுதுக்கு, நல்லா வைப்ரேஷன் தெரியுது. ஓகே, நம்ம எல்லா கியரும் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, மூவ் ஆகும், எல்லா விஷயம் தெரியும். ஓகேவா? செகண்ட் கியர் போடுறேன், ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஓகே, மூவ் ஆகுது. இனி தேர்ட் கியர், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதுங்க, மூவ் ஆகுது. இனி ஃபோர்த்து கியர், கொஞ்சம் கஷ்டப்படுது, ஓகே தான். இனி ஃபிஃப்த்து கியர், ஓ ஃபிஃப்த்து கியர் கொஞ்சம் கஷ்டப்படுது, ஓகே தான். இனி சிக்ஸ்த்து கியர், இதுதான் டாஸ்க்கு. இன்ஜின் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டாங்க. 6ஆம் கியர் கைஸ். ஓ மை காட், 6ஆம் கியரில் கொஞ்சம் இதாகுது, ஆனால் மூவ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க கைஸ், ஓகேவா? பார்த்தீங்களா, சூப்பர், செம. ஓகே, போகலாமா? ஃபுல்
ஃபுல் ஆர்பிஎம் அடித்தேன் கைஸ். சுவிட்சு நல்லா இருக்குது, நமக்கு அந்த இண்டிகேட்டர் சுவிட்செல்லாம் இருக்குது தெரியுமா, சுவிட்சு ஸ்மூத்தாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இந்த பைக்கு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ரீமியம், இந்த குவாலிட்டி, இந்த ஃபினிஷிங்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த பைக்கை யமஹாவோட கம்பேர் பண்ணாலும் சரி, அந்த பைக் பார்த்திங்கன்னா மைலேஜ்னு சொல்லலாம். இந்த பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, ஒரு ப்ரீமியம் தெரியும். எல்லாருமே நம்மளை திரும்பி வைக்கும் இந்த பைக்கு. சரியா, என்னடா நடக்குது இங்கே, காற்றடிக்கிறனால நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தோம். மழை வருது காய்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல சினிமேட்டிக் கேமரா வீடியோ எடுக்கணும்னு எனக்கு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாரும் எடுத்துறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரீயாகிட்டு பண்ணி கொடுக்க போகிறோம். கொஞ்சம் வண்டி வந்து நான் அடுத்த கீர் போன்னு நம்ம புஷ் பண்ணுது, நான் பையை ஓட்டவே வைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுன்னு தான் சொல்லுது. வண்டி எப்பவும் எடுத்துலேருந்து அந்த உருன்னு இருக்குது, போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது யங்ஸ்டர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு செம பைக்கு கைஸ். இது பார்த்தீங்களா, பவருக்கு ஏற்ற மாதிரி தான் பிரேக்கிங் பார்த்தீங்களா, டக்குன்னு பிடிக்கும். ஃப்ரண்ட் பிரேக்கெல்லாம் பிடிச்ச பவர் இருக்குது தெரியுமா, பவர் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் இருக்குது. கேமரா அடிக்கடி ஆஃப் ஆகுது கேஸ். செம்ம கைஸ். ரெக்கார்ட் பண்ணேன், நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆகலை, நான் சொதப்பிட்டு கேமரா கொஞ்சம் ஃபால்ட்டு கைஸ். ஓகே, இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா 125 தான் பிடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை, பிடிக்க பிளேஸ் இல்லை கைஸ். அதனால தான் எனக்கு ப்ராப்பர் ரோடு கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு போடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதனால் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. மைலேஜ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு 40 கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 என்ன ஒரு கேரண்டி கொடுக்க முடியும்னா, நான் என்ன சொல்லலாம், 35 குறையாமல் கிடைக்கும் கைஸ். 37 அதெல்லாம் நீங்கள் நீட்டாக ஓட்டினீங்க 38 வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலவங்க சொல்கிறாங்க ப்ரோ எனக்கு 40 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறது தான் தெரியும். ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்கும்ல, 1 year 2 year வச்சுருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் ப்ராப்பர் மைலேஜ் எவ்வளோன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3rd சர்வீஸ் முடியாதுக்கு முன்னாடி வர மைலேஜ் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, மாறிட்டே இருக்கும் கைஸ் உங்களுக்கு. அதான் சொல்கிறேன்ல, 35 குறையாமல் இந்த பைக் கிடைக்கும். வேறு இந்த பைக்கை பற்றி எங்கேயும் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு பைக் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் எவ்வளோ லோவஸ்ட் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கட்டலாம் அதுவும் சொல்லியிருப்பேன். வேறு என்ன எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க சரியா. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருப்பேன், நிறைய இடத்துல பேசினேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை கைஸ். இனி ஒருக்கா திருப்பியும் போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு கஷ்டம், டைம் இல்லை. அதனால தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லுவேன். இல்லாட்டா என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பைக் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இந்த பைக் வாங்க. இந்த பைக் இல்லை, எல்லா பைக்கும் அப்படி தான், உங்களுக்கு செட் ஆகுது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த பைக் வந்து ஃப்ரெண்ட்லி பைக்கு, உங்களுக்கு ஓவர் பவர் தெரியல, நான் 390 வச்சுருக்கனாலேன்னு தெரில. அதனால் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்து என்ன பைக் ரைட் ட்ரைவ் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.